Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th standard chapter 7 mensuration-ல exercise number 7.2ல 9th sum தான் பார்க்க போறோம். So 9th sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The outer on the inner surface area of spherical copper shell. ஒரு sphere shapeல ஒரு copper shell இருக்கு. So அதுல inner and outer surface area னு கொடுத்துட்டாங்களானே அது வந்து ஒரு ஹலோ ஸ்பியர் ஷேப்ல இருக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 576 அவுட்டர் ரேடியஸும் சரி அவுட்டர் சர்ஃபேஸும் இன்னர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 324 பைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மெட்டீரியல் எவ்வளோ வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வந்து அந்த ஷெல் மேக் பண்ண தேவைப்படுதுன்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஓகேங்களா, ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுதான் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 576 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் பார்த்திங்க அப்படின்னா 4πr² நம்மளுக்கு. இது அவுட்டர் ரேடியஸ்ன்றனால நான் கேபிட்டலில் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஸ்மால் ஆரில் எடுத்துப்பீங்க. 576 பை ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பை வேல்யூ இருக்குது, இங்கேயும் பை வேல்யூ இருக்குது. நான் ரெண்டு பைவும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4r² = 576ன்னு இருக்கும். ஸோ r² மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 576 இங்கே இருக்க 4 மல்டிப்ளேலேருந்து இந்த சைடு வந்ததுன்னா ஈக்குவலுக்கு இந்தாண்ட டிவைடில் மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா r² = 144ன்னு கிடைக்கும். ஸோ 144ன்றது எதனோட ஸ்கொயர் வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ r = 12ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 144. ஸோ அதனால நம்ம கேபிட்டல் ஆர் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மால் ஆர்னால் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா = நம்மளுக்கு 324 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் 4πr² தான். ஸோ 324 பை. ஸோ இங்கேயுமே வந்து பை வேல்யூ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4r² = 324ன்னு இருக்கும். r² மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 324 இங்கே இருக்க மல்டிப்ளேயில் இருக்க 4 இன்சைட் டிவைடில் வருது. ஸோ 4 டேபிள் இது கேன்சல் பண்ணிங்கன்னா r² = நம்மளுக்கு 81ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ 81 வந்து எதனோட ஸ்கொயர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா r = 9ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஸ்மால் ஆரோட வேல்யூ 9 நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் ஆர் இப்போது நம்மளுக்கு 12 அண்ட் ஸ்மால் ஆர் வந்து நம்மளுக்கு 9. ஸோ இந்த ரெண்டு ஆர் வேல்யூவும் வச்சுக்கிட்டு நம்ம வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறோம். ஹலோ ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா எழுதி ஜஸ்ட் அதை நம்ம ஆர் வேல்யூவில் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹலோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் ஹலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³. ஸோ 4/3 அப்படியே எழுதிப்பீங்க. பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7 அப்படின்றது. அண்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ நம்ம 12 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 12 க்யூப் பண்ண போகிறோம். அண்ட் மைனஸ் ஸ்மாலோட வேல்யூ 9. ஸோ 9 வந்து க்யூப் பண்ண போகிறோம். இங்கே 4/3 இருக்கும் இன்ட்டு 22/7. 12 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1728 மைனஸ் 9 க்யூப் பண்ணோன்னா 729 நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ 4/3 நான் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் 22/7 எழுதியாச்சு. இன்ட்டு இதை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 999ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 3ஆல் நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் 999. ஸோ 3 டேபிள் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது 333 ஓகேங்களா. 303ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 3 டேபிளால். ஸோ நம்மளுக்கு 4 × 22 × 333 /7. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம் வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 29,304ன்னு வருது. ஓகேங்களா. ஸோ 4 இதை வந்து நம்ம டிவைடட் பை 7 பண்ண போகிறோம். ஸோ 7 டேபிள் அடித்தோம் அப்படின்னா பாருங்கள் 28 4 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 டைம்ஸ் 7 அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும். 8 டைம்ஸ்
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக வருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க தேர்ட் நம்பர் 5 இல்லை 5க்கு மேலே இருந்ததுன்னா ரெண்டாவது நம்பர் ரவுண்ட் அப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணால் நம்மளுக்கு 29. ஓகேங்களா? 0.29 கிடைக்குது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.